வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அழகு மலை கல்வெட்டு பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா அழகு கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மண் பாதை தான் போகணும். மண் பாதையில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரும். அப்படியே பைக்கில் அப்படியே ஜாலியாக போகலாம். உள்ள பைக்கை நானும் நண்பர்கள் அப்படியே கீழே மரத்தடியில் நின்று படிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்த மேலே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அழகர் மலைக்கு வந்து. அது எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. நம்ம அழகர் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பழைய தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. அது காலகட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா 2100, இப்போ இருந்து 2100 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழமை வாய்ந்த ஒரு ஓவியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமணர் படுக்கையெல்லாம் இருக்குது. இங்கே எப்படி ஒரு 20 சமணர் படுக்கைக்கு மேலே இருக்கும். அதை போய் நம்ம பார்க்க போகிறப்ப வாங்க போகலாம். அடுத்த கொஞ்சம் இந்த படிக்கட்டு வழி தான் இப்போ மேலே இருக்கும். அப்புறம் மேலே அந்த இடத்துல இருக்கா, அங்கிட்டு இருக்கான்னு தெரியல சமண படுக்கை. அதெல்லாம் மேலே போய் பார்த்ததும் தெரியும். நாங்களே இப்போ தான் முதல் டைம் வரோம், போய் பார்க்கலாம். அப்படியே மேலேருந்து பார்த்தோம்னா அப்படியே சுற்றி சும்மா பச்சை பசேன்னு பார்க்குற கண்ணுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ஒயிட் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அதான் நதாமதன் காலேஜ். அதுக்கு பின்னாடி தான் நம்ம அழகர் மலை கல்வெட்டு இருக்குது. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. இதுக்கு மேலே பாறையில் நடந்து வர மாதிரி இருக்கும். கால் கூட வழுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சூதானமாக தான் பார்த்து தான் போகணும். வாங்க போகலாம். நல்லா இந்த பாறை வழி அப்படியே நடந்து போனோம்னா ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் இருக்கும். இப்போ கீழே இந்த பக்கம் தான் கீழே இறங்கி போகணும். கட்டினீங்களா கீழே இறங்கி போகணும். இந்த படிக்கட்டுகளை இறங்க போகிறப்ப இந்த படிக்கட்டு பார்த்துங்க. இங்கே கொஞ்சம் இறங்கும்போது பார்த்து தான் இறங்கணும். கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. படிக்கட்டும் கொஞ்சம் ஏதாவது இருக்குது, பார்த்து தான் போகணும். வாங்க. இந்த சின்ன படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது சமணர்கள் இருக்கும்போது போட்டது. இது நம்ம தொழில் துறை போட்டது. பெருசாக இருக்கிறது தொழில் துறை போட்டது. இந்த சின்னதாக இருக்குது சமணர்கள் போட்டது. நம்ம இந்த கம்பி படிக்கட்டு ஏனியில் கீழே இறங்க போகிறோம். இதில் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கானது. எங்கள் அண்ணெல்லாம் எப்படி இறங்க போகிறா இருந்த சமணர் இருந்ததை பார்க்கணும். நம்ம அந்த பக்கம் போகணும். வேறு பாதை வேறு இல்லை, இதில் தான் இறங்கி போகணும். இது இந்த கம்பி தொழில் துறையிலும் போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. துருவெல்லாம் எதுவும் படிக்க நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் பின்னாடி வரல இறங்கி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இறங்க. இந்த படிக்கட்டை தாண்டி அந்த பக்கம் தான் அந்த குகை இருக்குது. இதில் தான் ஏறி போகணும். இப்போ படிக்கட்டுலாம் சூப்பராக இருக்குது. இதில் செஞ்சுருக்காங்க. அதாவது யார் மாதிரி இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே அழகு மலை கோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக தெரியும். இங்கேருந்து அப்படியே நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் அப்படியே கோபுரம் மட்டும் தனியாக தெரியும் பார்த்துங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே பார்த்துட்டு நேராக சமணர் படுக்கை நோக்கி போக ஆரம்பிச்சோம். ஃபைனலாக நம்ம இங்கே சமணர் கோயில் ரீச் பண்ணிட்டோம். அங்கே 2 பேர் நடந்து போயிருக்காங்க. அங்கே கூட தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தமிழ் பிராமி கல்வெட்டு. இது இப்போ இருந்து கரெக்டாக ஒரு 2200 வருஷம் பழமையான தமிழ் பிராமி எழுத்தானது. இந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிச்சது யாருன்னா மதுரையை சேர்ந்த வணிகர்கள் பொறிச்சதாக பேசப்படுது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம மதுரை இருக்குது பார்த்தீங்களா, மதுரை 2100 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைன்னு இதில் பேர் வச்சுருக்காங்க. அதில் இந்த இதில் தான் எழுதியிருக்கு. கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள். தமிழ் படுக்கை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. வாங்க அடுத்து. வாங்க ராகுல், இங்கே வாங்க. இங்கே இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அடுத்து இங்கே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அடுத்து அங்கே ஒன்று இருக்கு, அங்கே
இந்த பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏசி மாதிரி குழு குழு இருக்குன்னு நம்ம நண்பர்கள்லாம் அப்படியே சமணர் வீடுகளே படுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2500 வருஷம் பழமையான ஓவியம் வந்து பார்க்க போகிறோம். அந்த இங்கே இருக்கிறது அந்த ஓவியம், அது சிவப்பு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கலர் மரம் இருக்கிறது பெரிய அதிசயமான செயல் தான். பக்கத்தில் வாங்க காட்டுங்க. இந்த ஓவியம் ஒருத்தர் வந்து ஏதோ மானவே வேட்டுவார மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 5-6க்கு மேற்பட்ட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் சிலது மட்டும் நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு, சிலது அப்படியே மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகாமல் பேர் எழுதுகிற அது கண்ணை தூக்கி வச்சு ஓவியமே தெரியாத போயிட்டாங்க. நீங்கள் அடுத்த இந்த இடத்துல சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் செய்யாங்க போயிட்டாங்க தெரிஞ்சு வைக்காதீங்க. வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரைஞ்சி இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்கின மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? காட்டுங்க. அது இங்கே வெட்டின கல்வெட்டு வந்து பாதிப்படையாமல் அதான் தண்ணி இந்த உள்ளே வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஓவியம், அது வந்து தண்ணி பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அதில் தண்ணி வந்து இப்படி கீழே இறங்கிருந்துல இந்த இடத்துல. இங்கே ஒரு சமணரோட பாறையிலே செஞ்சுருக்காங்க அவரோட சிற்பம். அது யாரோடன்னு தெரியல, 24 தீர்த்தங்களும் அது யாரோடன்னு தெரியல. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து இருக்குது. இது வந்து இந்த செதுக்கனோடங்க பேரா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அந்த வட்டெழுத்து, அது அப்படியே நீங்கள் பாருங்கள். கடைசி நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா அந்த உரல்கள் சொல்லுவாங்களா, அது இது எதுக்கு அப்போ பயன்படுத்தினாங்கன்னா மூலிகை தயாரிக்கிறதுக்காண்டி பயன்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ அங்கே அவங்க இருந்த இடத்துல இல்லை, இதில் கடைசியாக ஒரு பாறையில் இருந்துச்சு. இவங்க தான் நம்ம டீமு. மொத்தம் 7 பேர் வந்தோம். அதில் கேமராமேன் ஒரு ஆள், அவருக்கு பாவம் பிரேமுக்குள்ள வர முடியல. அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து கேமராமேனை ஃபுல்லாக வந்து